அக்கா அக்கா, நீங்க என்னக்கா நடுவரலையும் மோதிரம் போட்டிருக்கீங்க, ஆள்காட்டி விரலையும் மோதிரம் போட்டிருக்கீங்க. இது தப்பு இல்லையா? நமக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கா? ஆமாப்பா, நீ சொல்ற மாதிரி நடுவரல்லையோ ஆள்காட்டி விரல்லையோ மோதிரம் போட்டிருக்கத பத்தி இன்னைக்கு தான்ப்பா நானே அந்த ஹதீஸ ஃபாத்திமா ஸ்தாவா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ்ப்பா, இது போட்டா பாவமா சிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கமா சொல்லியிருக்காங்க. நான் வேணா உனக்கு சொல்றேன், நீ வேணா அதை கேளுப்பா. அப்படியாக்கா? ஃபாத்திமாஸ் தாவாஸ்ல இத பத்திலாம் சொல்றாங்களா? இன்ஷா அல்லாஹ்க்கா, அந்த சேனலை எனக்கும் அனுப்பிச்சு விடுங்க, நானும் சப்ஸ்கிரைப் பண்றேன்க்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடுவரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் மோதிரம் அணியறத தடை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முஸ்லிம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா நிறைய உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்களுக்கு இதெல்லாம் அனுமதி இருக்கு. பெண்களுக்கு எல்லா அணிகலன்களும் போட்டு அலங்கரித்துக் கொள்வதற்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. அதனால பெண்கள் எந்த விரல்ல வேணாலும் மோதிரம் போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. அதனால பெண்கள் நடுவரல்லையோ ஆள்காட்டி விரல்லையோ மோதிரம் போட்டா பெரும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் சொல்றாங்க. இதே ஒரு பெண் இந்த ஹதீஸின் அடிப்படையில நடுவரல்லையோ ஆள்காட்டி வரலையோ மோதிரம் போடாம இருந்தா சிறந்தது. நம்ம இந்த ஹதீஸின் அடிப்படையிலேயே நடுவரல்லையும் ஆள்காட்டி வரலையும் மோதிரம் போடாமலே இருக்கலாம்க்கா. அதுவே சிறந்ததுன்னா இன்ஷால்லா அதையே செய்யலாம்க்கா நம்ம.